ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 11வது நோன்பு ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக துவால என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் உங்களுக்கு எல்லாருக்காக துவா பண்ணுறேன். நான் இன்னைக்கு சஹாருக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரசம் சோறு தாங்க. வேறு எதுவுமே பண்ணலை. ஏன்னா சிம்பிளாக தான் எப்போவுமே சாப்பிடணும். ரசம்னாலே நல்லா ஜீரணமாகும். ஸோ ரசம் சோறு தான் வச்சுட்டேன் நான். ரசமும் அதுக்கப்புறமா ஆம்லெட் தாங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச கப் ஆஃப் காஃபியும் குடிச்சு முடிச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி சஹார் எனக்கு ரொம்ப நல்லபடியாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னோடய ஃபேவரட் குரான் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓதிட்டு தொழுதும் முடிச்சிட்டேங்க. ஃபஜர் தொழுது முடிச்சதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டேன். இவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஹார் மெனு. உங்கள் வீட்டில் என்ன சஹார்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரம்ஜான் எல்லாருக்கும் நல்லபடியாக பிறக்கட்டும். எல்லார் வீட்டோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பரக்கத்தாக கொடுக்கட்டும். எனக்காக கண்டிப்பாக நீங்களும் துவா செய்யுங்க. நானும் உங்களுக்கு துவா பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இந்த ரம்ஜான் ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.